ஏன் தூர்தர்ஷனுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வந்த? ஏன் தூர்தர்ஷனுக்குள்ள இவங்களையெல்லாம் உள்ள விட்ட? இது அவளுக்கானது மட்டும்தானே. தூர்தர்ஷனோட சொத்துக்களை தனியாருக்கு விற்பது என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஆமா, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இணை அமைச்சர் எல் முருகன் ஐயா இருக்காங்கல்ல, எவ்வளவு தூரம் அவர் தூர்தர்ஷனை வளர்ப்பதற்காக செய்யறாருங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தொலைக்காட்சி தூர்தர்ஷன்ல பொதிகைன்ற பேரையும் மாத்தி டிடி தமிழ்னு மாத்திட்டாரு. அதுல சீரியல் நாடகங்கள் இருக்குல்ல, குஷ்பு, சுகன்யா, விகடன் டெலிவிஸ்டார்ஸ், அப்புறம் இன்னும் யாரோ ஒரு திரை நட்சத்திரம், இவர்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சுமாரா 4 கோடி ரூபாய்ப்பா. பார்க்க ஆள் இல்லை, வருமானமும் இல்லை, அதற்கான விளம்பர வருமானமும் இல்லை, இழுக்க முடியாச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், அந்த 4 கோடி அப்படின்னு. 4 கோடி போயாச்சு இல்லை, அவ்வளவுதான். இப்ப நம்முடைய துணை முதலமைச்சர் கேட்டால் உங்க அப்பா வீட்டு சொத்தான, இதைத்தான் நம்ம கேட்கிறோம். எல் முருகன் அவர்கள் வீட்டு சொத்திலிருந்து 4 கோடியை எடுத்து கொடுத்தாரா இவர்களுக்கெல்லாம்? இந்த ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் ரெண்டுலயுமே நாக்பூரோட தலையீடு, நாக்பூரோட அழுத்தம்ங்கிறத நீங்க RSS ஓட அழுத்தம் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல கூடுதலா இன்னொரு உள்குத்தும் நம்மளால உணர முடியுது. என்னன்னா, இப்போ அந்த ஹிரேன் ஜோஷியோட இடத்துக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மருமகன் தான் போயிருக்காரு சுதீர் சச்சின் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய ஆளுநர் RN ரவியோட மகள் இருக்காங்க. சமஸ்கிருதம் என்பது மந்திரத்துக்கான மொழின்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வந்து செய்திகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் கொண்டு வரீங்க? ஏனென்றால் தூர்தர்ஷன் என்பது பிஜேபியின் சொத்து இல்லை, ஆல் இண்டியா ரேடியோ என்பது நாக்பூரின் சொத்து இல்லை. இது நம்முடைய தேசத்தின் அடையாளம். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் திமுகவுடைய ஒரு ஸ்போக் பர்சன் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட இப்போ இந்த நேர்காணல் எடுக்கல. அதையும் தாண்டி நீங்கள் தூர்தர்ஷனில் ஒரு இயக்குனராக பயணிச்சிருக்கீங்க கடந்த காலத்தில். இப்போ தூர்தர்ஷனை பற்றி தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடக்குது. குறிப்பாக நேற்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பாஜகவையும் RSSையும் குறிப்பாக மோடியும் ஆதரித்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு மோடி எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்காங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களாம் இந்த தூர்தர்ஷனில் குறிப்பாக இந்த பிரசார் பாரதியில் என்னென்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுடைய இயக்குனராக இருந்த நவ்னித் குமார் செகல் அவர் வந்து தன்னோட சேர்மன் தூர்தர்ஷனுடைய தலைமை இயக்குனராக இருந்தவர் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டார். மோடிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரோ அறியப்பட்ட நபர் அவர் திடீர்னு பதவி ராஜினாமா பண்ணார். ஏன்னு தெரியல. நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. தூர்தர்ஷன் ஒட்டி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது உண்மையிலே தூர்தர்ஷனுக்குள்ள? மிக நீண்ட கேள்வி. முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இந்த கேள்விகளை தான் நான் 2014 கேட்டுட்டு இருக்கேன். அப்படி கேட்டதுனால தான் என்னை இந்த பிஜேபி அரசாங்கம் சுழற்றி 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 அடித்தது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? 2014 ஆண்டாள் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அதனால் அவள் மீது காவு வாங்குவதை போல், அவளை அச்சுறுத்துவதை போல் பிஜேபி ஆட்சி ஆரம்பத்திலிருந்தே என் மேல புள்ளிய வச்சு சுத்தி சுத்தி அடிச்சாங்க அப்படிங்கிறத நான் பலர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஊடகத்துல விரிவா பேசுறது வேணா இப்பவா இருக்கலாம். ஆனா என்னை பற்றி நன்றாக தெரிந்த, எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், தூர்தர்ஷன்ல நான் இருக்கிறேன், இது பிஜேபி போட்ட பிச்சை இல்லை. என்னுடைய அறிவால் நான் UPSC மூலமாக தேர்வாகி வந்தவள். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்றேன், அதனால நான் பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க தன்னுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் கட்டவிழ்த்தார்கள். அதை தவிர இன்னொன்னுப்பா, 2014 முன்னாடி தூர்தர்ஷன்ல பணியாற்றிய போது கூட அங்கே இருந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமே,
அப்படியே பச்சோந்தி நிறம் மாறும்ல, அந்த மாதிரி 2014க்கு முன்னாடி இவங்க வாயை பொத்தி வாழை சுருட்டிக்கிட்டு அப்படி ஒரு எலிக்குஞ்சு மாதிரி இருந்தாங்க. 2014 பிஜேபி ஆட்சி வந்த உடனே அப்படியே நிறம் மாறி ஒரு விஸ்வரூபம் எடுத்து இருக்கிற எல்லா தவறுகளையும் தகிடுதத்தங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். பொது வெளியிலன்னா எங்கள் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் அஃபிஷியல் மீட்டிங்ஸ்ல எல்லாம் எழுந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய ஒரே நபராக ஆண்டாள் தான் இருந்தார். அது எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் என் மீது எத்தனையோ விஷயங்களை கட்டவிழ்த்தது பிஜேபி ஆட்சி. 2014 ஆண்டாள் பட்ட அவமானங்கள், ஆண்டாள் மீது இறைக்கப்பட்ட சேறுகள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள், சூழ்ச்சிகள், அதுவும் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சங்கிகள் அவர்கள் செய்த சூழ்ச்சியால் எங்களுக்கு இவ்வளவு நடந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனவே அதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய ராமாயண கதை மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொல்றீங்க ஊடகங்கள்லாம் இதை பத்தி விவாதிக்கிறாங்க, நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு கத்துற அந்த ஊடகவியலாளர் அப்படியே மாறி போய் பேசுறாருன்னா எனக்கு அதை பத்தியே ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நாளைக்கு இன்னொரு விதமாக இவருக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தலோ அல்லது ஏதாவது ஒரு கையூட்டோ கொடுக்கப்பட்டால் அதற்கு ஆதரவா இவர் பேசுவாரா? இவரோட ஐடியாலஜி எது? முதல்ல ஜால்ரா அடிச்சிட்டு இருந்தார் மோடி அரசுக்கு, அது அவரோட ஐடியாலஜியா? இப்போ அதுக்கு மாத்தி பேசுறார், அது அவரோட ஐடியாலஜியா? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டாள்னா எப்பவும் ஒரே ஐடியாலஜியில தான் பேசினேன், நான் ஜால்ராவே அடிச்சது இல்லை பிஜேபிக்கு. அப்படின்னா இவர் அடிக்கிறாருன்னா இவர் ஊடகவியலாளரா? இவர் உண்மையான ஜேர்னலிஸ்டா? இது ஊடக தர்மமா, பத்திரிகை தர்மமா? இல்லை. அப்போ அதை என்ன ஒரு பெருசா பொருட்டா கேட்குறீங்க? பிஜேபி ஆட்சியால் துன்பம் இழைக்கப்பட்ட என்னை போன்றவர்கள் தான் பேசணும் அதிகமா. அதை தவிர இன்னொன்னு, இப்போ நாக்பூரின் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவும் இருக்கு. இவங்க எல்லாம் மாறினதுக்கு காரணம் அதுவும் அந்த ஹிரேன் அப்படிங்கிற அவரை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அவர் தான் ஊடகவியலாளர்களை கைக்குள் வைத்திருந்தார். அவர் தான் என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும், எப்படியான திசையில் எடுத்துட்டு போனோம் ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னவர் அவர் தான். இதுல கூடுதலா இன்னொரு தகவல் சொல்லவா? தூர்தர்ஷனோட சிஇஓவா இருந்த ஒருத்தர் 2014 சிஇஓவா இருந்தவர் யாருன்னு கேட்டா, 2014 தேர்தலுக்கு பிரதமருக்கு சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணவர் தான் எங்களுக்கு சிஇஓவா வந்தார். இது என்ன அட்டூழியம்? அவருக்கு சோசியல் மீடியா தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், ஃபேஸ்புக்கில் எழுத தெரியுங்கனால கொண்டு வந்து தூர்தர்ஷன்ல சிஇஓவா போட்டாங்க. அவர் இருந்த காலம் முழுக்க, பதவி காலம் முழுக்க அவர் இப்படி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். வேற எதுவுமே தெரியாது தூர்தர்ஷனை பத்தி. அதற்கு முன்னால அவர் ஒரு பெரும் தனியார் நிறுவனத்துல பணியாற்றிட்டு இங்க வந்திருக்காரு. முதல்ல அந்த மைண்ட் ஷிஃப்ட் இருக்கு தெரியுமா? தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவதுங்கிறது ஒரு மைண்ட் செட். இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவது, அரசாங்க நிறுவனங்களில் பணியாற்றுங்கிறது ஒரு மைண்ட் செட். அங்கிருந்து இங்க கொண்டு வந்து போட்ட உடனே அதுவும் மிக உச்சபட்ச பதவி. எப்போதுமே நம்ம பிரதமருக்கு என்ன தெரியுமா ஒரு பெரும் குணம்? தயாள குணம், தாராள மனசு. அவருக்கு யாராவது ஜால்ரா அடிக்கிறாங்க, அவருக்கு யாராவது நல்லதமா அவரை ப்ரொமோட் பண்றாங்க, இவர் தான் வல்லவர், நல்லவர், உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்னு யாராவது சொல்லிட்டா அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உச்சபட்சமான பதவிகளை அள்ளி கொடுப்பார். ஏன்னா இவர் அப்பா வீட்டு சொத்து இல்ல. படிச்சுட்டு வர்ற நாங்கள்லாம் முட்டாள்கள், இந்த மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் மிகச்சிறந்தவர்களா? இப்போ அந்த சிஇஓ இல்லை, 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சு போயாச்சு. எங்க போனார் யாருக்கும் தெரியாது. இந்த காணாமல் போனவர்கள் பட்டியல் நிறைய பெருசா இருக்கு. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து தென்மண்டலத்தினுடைய தலைமை நிருபராக இருந்த ஆயிஷா கானம் அவங்களும் ராஜினாமா தான் பண்ணாங்க. தொடர்ச்சியா ராஜினாமா. ஏன் நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவரே ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா, ஓவர் நைட்ல ராஜினாமா. இப்ப இந்த ராஜினாமாக்கள் குறிப்பா நான் இது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து பிரசாத் பாரதி கீழே இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோவோ அல்லது வந்து இருக்க தூர்தர்ஷன்லயோ இதுல நிறைய ராஜினாமா நடக்குது. என்ன நடக்குது? ராஜினாமா நடக்குது நீங்க இயல்பா சொல்றீங்க. ஆண்டாளுக்கு அந்த ராஜினாமா செய்வதற்கான உரிமையே கொடுக்கப்படல. 3 தடவை நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வேண்டாம். 2014 இருந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிறுமைப்படுவதற்கு ஆண்டாள் வரவில்லை. நெருக்கடியின் காரணமா நீங்களே ராஜினாமா ட்ரை பண்ணீங்களா? நான் விஆர்எஸ் கொடுத்தேனே. ஓகே. என்ன தெரியுமா செய்வாங்க? 90 நாளுக்குள்ள பதில் கொடுக்கணும். 89வது நாள் எங்களுக்கு பதில் வரும். யுவர் விஆர்எஸ் ரிக்வெஸ்ட் இஸ் நாட் அக்சீடட் டு. உன்னோட விஆர்எஸ் ரிக்வெஸ்ட்டை நாங்க ஒத்துக்கல. சரி, நீங்க ஏன் அந்த ராஜினாமா இடத்துக்கு நீங்க ஏன் விஆர்எஸ் நோக்கி நகர்ந்தீங்க? ஏன்னா இந்த மாதிரி கருத்தியல் மோதல், அவமானங்கள், அழிச்சாட்டியங்கள், சூழ்ச்சிகள், என் பின்னால இருந்து கத்தியால குத்துனவன் என் பக்கத்துல நிக்கிறவங்கிறது எனக்கு தெரியாது.
நான் தவறுகள் செய்ததாக உருவாக்கப்பட்டது ஒரு பிம்பம். அதை எதிர்த்து நான் இன்னமும் போராடி கொண்டுதான் இருக்கிறேங்கிறத எத்தனையோ பேருக்கு தெரியும். இது அபிஷியல் இன்னர் சர்க்கிள்ல நடக்கிற ஒரு விஷயம். இதை நான் எப்படி பிஜேபி செய்த சூழ்ச்சின்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? என் மீது அலுவலக ரீதியில் போடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு பிஜேபியின் சார்பில் விவாத மேடையில் பொதுவெளியில் அமர்கின்ற ஒரு சேனல்ல உட்கார்ந்து பேசுற ஒருத்தர், பிஜேபியின் சார்பில் வருகின்ற ஒருத்தர், அவங்களோட திங்க் டேங்கோட தலைவரா இருக்கக்கூடியவர் சொல்றார், உங்க மேல எவ்வளவு அலிகேஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்டயும் லீகல் செல் இருக்கு, நாங்க அதை பத்தி பேசுவோம். அந்த விவாதத்தில் ஆண்டாளை பற்றிய விவாதம், அது கட்சிகளை பற்றிய விவாதத்துல ஒரு பொது வெளியில பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் என்னை பார்த்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, அப்ப இவர்களுடைய அழுத்தம் பிரசார் பாரதியில இருக்கு. ஆண்டாளை இல்லாமல் ஆக்க வேண்டும், அவளுடைய நற்பெயருக்கு களங்கம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதான அவங்களோட நோக்கமா இருக்கு. இல்லைன்னா இன்டர்னலா நடக்கக்கூடிய ஒரு என்கொயரியை இவர் ஏன் பப்ளிக்கா பேசுறாரு? நான் அதை புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு நெருக்கடி எதிர்கொண்டிருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அடிப்படையில் நீங்க யார் அப்படின்னா, நீங்க ஒரு இந்துத்துவவாதி கிடையாது, நீங்க ஒரு பகுத்தறிவாதி. இப்போ நீங்க தூர்தர்ஷன் வெளிவந்ததுக்கு அப்புறம் நீங்க திமுக பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. அப்போ உங்களோட ஐடியாலஜி வேற. சரி, அப்போ நீங்க உள்ள நெருக்கடி எதிர்கொண்டீங்க, உங்களோட பிரச்சனை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர்கள், அந்த ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவங்க, பாஜக RSS அதை பின்பற்றக்கூடிய நபர்கள் அவங்க ஏன் இன்னைக்கு பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுறாங்க, அவங்க ஏன் திடீர்னு காணாமல் ஆக்கப்படுறாங்க, அது புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க, நீங்க உங்க பிரச்சனை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்களே ஒரு நெருக்கடியை எதிர்கொள்றாங்கன்னா, அவங்களே காணாம போறாங்கன்னா, இது ஏன்? இதுக்கு ரெண்டு விதமா நான் பதில் சொல்றேன். ஒண்ணு, என்னோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்க, உங்களோட பெருந்தன்மை வியப்பா இருக்கு. ஆனா இதே பெருந்தன்மை பிஜேபிக்கு கிடையாது. 2014 நடந்த இன்னொரு சூழ்ச்சி என்ன தெரியுமா? தினம் எனக்கு கடிதம் வரும் டெல்லியில இருந்து, டைரக்டரேட்ல இருந்து. என்னன்னா, இங்க உள்ள சங்கிகள் போட்ட அந்த கடிதங்கள் அல்லது புகார்களுக்கு அவங்க கேள்வி அனுப்புவாங்க. நான் மீட்டிங்ல பேசியிருப்பேன். எந்த மீட்டிங்ல பேசினாலும் தந்தை பெரியாரை நான் பேசித்தான் தீர்வேன். தந்தை பெரியாரை பேசாமல் என்னுடைய உரை எப்போதுமே நிறைவடைவதே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த கட்டிங் எல்லாம் பேப்பர்ல வருது இல்ல என்னோட காணொளி வருது இல்ல, அதையெல்லாம் உடனே டெல்லிக்கு கம்ப்ளைண்டா இந்த சங்கிகள் அனுப்புவாங்க. தூர்தர்ஷன் சென்னையில இருக்கக்கூடிய சங்கிகள், தூர்தர்ஷன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சங்கிகள், இவங்க தான் அனுப்புவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி, நீ ஏன் 2011 தளபதியை வச்சு உன்னுடைய நூல்களை வெளியிட்ட, 2009 கலைஞரோட தலைமையில நீ ஏன் கவியரங்கத்துல பங்கேற்ற, நீ ஏன் தந்தை பெரியார பேசின, உன்னோட நூல்களையே துணை முதலமைச்சரா இருந்த தளபதி வெளியிட்டார், நீ ஏன் எப்பவும் இந்த மாதிரியான சிந்தனைகள்ல பயணிக்கிற, தந்தை பெரியாரையே எல்லா இடத்துலையும் பேசுற, இதெல்லாம் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள். என்னுடைய கொள்ளு தாத்தா நெல்லை பெரியார் என்று அழைக்கப்பட்டவர், தந்தை பெரியாரோடு மிக நெருக்கமாக இருந்தவர், என்னுடைய அப்பா தந்தை பெரியாரோடு பயணித்தவர், என்னுடைய சிந்தனை சமத்துவம் சமதர்மம். தந்தை பெரியார் ஒன்றும் தீண்டத்தகாதவர் இல்லையே, அவருடைய சிந்தனைகள் ஒன்றும் இந்துத்துவ மாதிரி மற்றவர்களை வீழ்த்துகின்ற சிந்தனைகள் இல்லையே, எல்லோருக்கும் சமத்துவத்தை உருவாக்குகின்ற சிந்தனை தானே. அப்படி இருக்கிறதுல எனக்கு பெருமை தானே. ஆனா நான் எந்த விதத்திலும் என்னுடைய இந்த மாதிரியான சித்தாந்தங்களை தூர்தர்ஷன்ல புகுத்தியதில்லை. நான் செய்த ஒரே ஒரு விஷயம், சென்னை தூர்தர்ஷன் இயக்குனரா பொறுப்பேற்றவுடன், அதற்கு முன்புமே நான் இப்படித்தான் பயணித்தேன், அது வேற விஷயம், சமத்துவத்தால் பயணித்து. இன்னொன்னு சொல்லவா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்றோம்ல, அவர்களுக்கான களத்தை 2 வருஷமா உருவாக்கி, அவர்களுடைய நேர்காணல் உருவாக்கி, அவர்களுடைய வாழ்வியலை படமாக எடுத்து அவர்களுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கி கொடுத்தது தூர்தர்ஷன் மூலமாக நான் அப்படிங்கிறது தெரியுமா? எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துருக்காங்க தெரியுமா? அவர்களுடைய வலிகள், வேதனைகள், கண்ணீர், புறக்கணிப்பு எல்லாவற்றையும் மேடை ஏற்றி அங்கே களம் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து, அவர்களை பற்றி நான் செய்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு UN அவார்டு கிடைச்சது. ஐநாவின் விருது. என்னன்னா, ஒரு தூர்தர்ஷன் அரசாங்க தொலைக்காட்சியின் மூலமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உடைய வலிகளை மிக கண்ணியமாக வெளிப்படுத்திய ஒரு டாக்குமெண்ட்ரி என்று ஒரு விருது. இப்படியாக தூர்தர்ஷனுக்கு என்னால் கிடைத்த பெருமை, புகழ் எல்லாம் வேற. ஆனாலும் என்னிடம் இப்படியான கேள்விகள் வரும். நீ ஏன் இவங்களை வச்சு நிகழ்ச்சி பண்ண, நீ ஏன் உன்னுடைய நூல்களை துணை முதலமைச்சர் வெளியிட்டார், ஏன் கலைஞரோட நீ போய் மேடையில் உட்கார்ந்துருக்க, இப்படியாக. முதல்ல எனக்கு அது புரியல, கொஞ்சம் அச்சமா இருந்தது. ஐயோ என்னது இப்படியெல்லாம் கேள்வி வருது.
அப்புறம் பார்த்தேன் இவங்க என்ன டீஸ் பண்றாங்க, நானும் வழக்கம் போல டீஸ் பண்ணிடலான்னு வழக்கம் போல என்னப்பா இன்னைக்கு என்ன டாக் வந்திருக்கு டெல்லியில இருந்து அப்படின்னு கேட்டுருவேன் எங்களோட அலுவலகத்திலே. கேட்டு அதை வாங்கி ரசிச்சு ருசிச்சு உட்கார்ந்து கதையா நானும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்படித்தான் இவர்களை நான் அடக்க முடிந்தது. ஏனென்றால் இது என்னுடைய கருத்தியல், என்னுடைய வாழ்வியல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நீங்களும் அதான் கேட்டீங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மோடி அவர்களையோ அல்லது பிஜேபியையோ இந்துத்துவ கொள்கையையோ கொண்டாடுபவர்களை கூட ஏன் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள் அல்லது ஏன் அவர்களே வெளியேறுகிறார்கள்ங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இவங்க உண்மையிலேயே ஹிந்துத்துவாக்கள் தானா? அது ஒரு கேள்வி. யாரு? ஹிரண் ஜோஷி. அவர் உண்மையிலே ஹிந்துத்துவவாதி தானா? அவர் இயல்பாக ஒரு பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார், என்ஜினியரிங் படிச்சிருக்கார். அப்படின்னு அவரோட ப்ரீ ஹிஸ்டரி நிறைய இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒளிப்பதிவு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கிளிச் வந்திருக்கு, லைட் ஏதோ எரியல, அதை சரி பண்ணியிருக்காரு. அப்போது முதல்வராக, குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் இப்ப லைட் சரி பண்ணின ஒரு டெக்னீஷியனை பார்த்து வியந்து போகிறார். அடடா, இப்படி ஒரு இக்கட்டை டக்குன்னு சரி பண்ணக்கூடிய ஒருத்தர் தன்னோட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் தன்னோடு பயணிக்க வைக்கிறார். அதனால இவர் உண்மையிலேயே ஹிந்துத்துவவாதி தானா? அது ஒரு கேள்வி இருக்கு. யாருக்குமே ஒரு முதல்வர் அழைக்கிறார் அல்லது ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்கிறார்னா சரி போய் பார்க்கலாமேன்னு போகணும்ல, அந்த மாதிரி. அப்புறம் அவர் அங்கே பணிபுரிந்த அந்த நாட்களில் அவங்களுக்கு நியாயமாக இருந்திருக்கலாம். அது ஒரு இதெல்லாம் சில ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன். இவர் மேல உடனே ஹிந்துத்துவவாதின்னு ஒரு குற்றம் சாட்டணுமா, ஒரு பிம்பத்தை கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி மற்றவர்கள் இருக்காங்கல்ல. இப்போ எங்களுடைய சேர்மனா இருந்த நவநீத்ங்கிறவர் ரிசைன் பண்ணிட்டார். அங்க வந்த பல உயர் அதிகாரிகள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் அந்த பிஜேபி சொல்லுகின்ற சூழ்ச்சிகள் அல்லது அவர்கள் சொல்லுகின்ற அந்த விஷ விதைகளை விதைப்பதற்கு எல்லோருக்கும் மனசு வராது. தூக்கு தண்டனை தொழிலை செய்தவர் கூட அப்புறம் மனசு வருந்துறாருல, நான் இவ்வளவு பேரை ஏன்னா மனசாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம்பா. மனசாட்சிக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு அது கடைசி மூச்சு வரைக்கும் உறுத்தும், நல்ல மனுஷனா இருந்தா. அப்படியாக இவர்கள் வெளியே வந்திருக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பார்க்கிறேன். ஆனால் இன்னொரு நரேட்டிவும் இருக்கு. என்னன்னா, இப்போ பிஎம்ஓவை விடவும் வலிமை வாய்ந்த ஏதோ ஒரு சக்தி இவர்களை எதிராக பேச வைக்கிறது. அது எந்த சக்தின்னு ஊடகவியலாளர்கள் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் டீகோட் பண்றதா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆக்சுவலா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது என்னன்னா, உள்ள நிர்வாக ரீதியா உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வகிச்ச ஃபீல்டு, நீங்க பயணிச்ச அந்த துறை, அந்த துறையில் சமீப நாட்கள் நிறைய செய்திகள் வருது, அதுவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளா இருக்கு. அப்படிங்கிறதுனால உள்ள என்ன நடக்குங்கிறதா நேர்களுக்கு பட்டவர்தான் வெளியில் வைக்க நான் விரும்புறேன். என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற. சரி, அப்போ பிஎம்ஓவை விடவும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக யார் இருக்க முடியும் இந்தியாவில்? இவர்களை வழிநடத்தக்கூடிய நாக்பூர் தான் இருக்க முடியும். இந்த ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் ரெண்டுலேயுமே நாக்பூரோட தலையீடு, நாக்பூரோட அழுத்தம்ங்கிறத நீங்க ஆர்எஸ்எஸ் ஓட அழுத்தம் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்துத்துவ கொள்கைகள், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் இவர்களுடைய அழுத்தங்களால் தான் முற்ற முழுக்க காவி ஆக்கி இருக்கிறார். நம்ம திருவள்ளுவரை காவி அடிச்சோன்னு கோவப்படுவோம், வள்ளலாரை காவி அடிச்சானா கோவப்படுவோம். ஆனால் ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷனை முற்ற முழுக்க காவி அடிச்சு வச்சிருக்காங்களே மோடி அவர்களின் ஆட்சியில. இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை தவிர மிக முக்கியமா ஹெச் ராஜா அவர்கள் இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன சொன்னாரு? திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு சொன்னார்ல. ஆனால் இதற்கு முன்பாக நான் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த போது, தூர்தர்ஷனில் பணியாற்றிட்டப்போ, ஒரு முறை செப்டம்பர் 17 என்றால் தந்தை பெரியாரின் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் சோ ஹேப்பன் அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியும் வந்துடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? பிள்ளையார் சதுர்த்திக்கும் நிகழ்ச்சி பண்ணுவோம், தந்தை பெரியாருக்கும் நிகழ்ச்சி பண்ணுவோம். ஏன்னா அந்த உணர்வாளர்கள் நிறைய பேர் தூர்தர்ஷனில் இருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் நிகழ்ச்சி பண்ணுறப்போ ஹெச் ராஜா ஃபோன் பண்ணி எங்களை விடுன்னு ஃபோனில் திட்டுறாரு. என்னன்னா, அது எப்படி நீங்கள் தந்தை பெரியார்னு கூட சொல்ல மாட்டார் அவர், அது எப்படி நீங்கள் ராமசாமி நாயக்கருக்கு நிகழ்ச்சி பண்ணுறீங்க? இப்போ தூர்தர்ஷன் எது தெரியுமா? மத்திய அரசின் நிறுவனம். அது இதுன்னு தூர்தர்ஷன் மத்திய அரசின் நிறுவனம். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் தூர்தர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஏன்னா அந்தந்த மாநிலத்து கொள்கைகள், கருத்தியலை வெளிப்படுத்த வேண்டும், அதை தூர்தர்ஷன் மக்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் இப்படித்தான் செய்வோம், பிள்ளையாருக்கும் நிகழ்ச்சி செய்வோம், தந்தை பெரியாருக்கும் நிகழ்ச்சி செய்வோம், நீங்க ஆனதை பார்த்துக்கோங்கன்னு அவ்வளவு தூரம் நாங்க மறுத்து பேச வேண்டிய சூழல் இருந்தது. நீங்க கேட்கலாம், அதிகாரிகளை யார் மிரட்டுறாங்க, எதுக்கு இவரெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னு. இந்த மாதிரி சுண்டக்காக்கள் கூட நம்மளை கேள்வி கேட்கும், அண்டங்காக்கைகள் கூட நம்மளை கேள்வி கேட்கும்.
நாம் அதுக்கெல்லாம் ஏன்னா எல்லாரும் ஒரு கட்சிங்கிற போர்வையில் வராங்கல்ல, அப்ப எத்தனை பேரால எதிர்த்து நின்று கேள்வி கேட்க முடியும்? அந்த அச்சம் எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரியான சூழலில் இப்போது ஊடகவியல் அல்லது சமூக ஊடகவியலை கையாண்ட பிரதமர் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு கூட அச்சுறுத்தல் ஏதாவது வந்திருக்கலாம். அது பிஎம்ஓவை விட உயர்ந்த, பிஎம்ஓவை விட வலிமை வாய்ந்த நாக்பூர் அச்சுறுத்தலாக, ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தலாக இருக்க முடியும் என்பதை இப்போது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான ஒரு சித்தாந்த போட்டி. நாங்கள் கிரவுண்ட் லெவல்ல வேலை பண்றோம், நாங்க இருப்பதனால பிஜேபி ஜெயிக்குதுங்கிறது நாக்பூரோட கோட்பாடு. ஆனா சமீபத்தில் ஜேபி நட்டா என்ன சொன்னாரு? எங்களுக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்கள் அவர்களை விட வளர்ந்து விட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா தேர்தலையும் சரி பீகார் தேர்தலையும் இல்லை எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மக்களோட உழைப்பு வேணும் அப்படின்னு பிரதமரே கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க இறங்கி வேலை பார்த்தாங்கிறது நமக்கு தெரியும். அதனால பிஜேபியை ஆர்எஸ்எஸ் எதிர்க்க ஆரம்பிக்கிறது அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபி எதிர்க்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது இந்த உயர் அதிகாரிகள் ராஜினாமா செய்துட்டு வெளியில வர்றது. இவங்க வெளியில வர்றதை நீங்க கேட்குறீங்க, ஆனால் 2014 அப்புறம் எத்தனை அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க தெரியுமா? ஊடகத்துல மட்டும் இல்ல, மத்திய அரசின் மருத்துவமனைகள், இஎஸ்ஐ, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட சிஜிஹெச்எஸ், இதுல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூட வெளியில வராங்க. அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்தந்த துறை சார்ந்தவர்கள் கூப்பிட்டு பேசினீங்கன்னா எவ்வளவு தூரம் ஊடகங்கள் உண்மைகளை மூடி மறைக்கிறது, உண்மைகளை பொதுமக்களுக்கு சென்று விடாமல் தடுத்து கொண்டு வேறு விதமாக நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று அலறி கொண்டிருக்கிறதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எனவே நாக்பூருக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைச்சு இவங்க எல்லாரையும், ஊடகவியலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமே நீ வேற விதமா நரேட்டிவ் செட் பண்ணு அப்படின்னா இந்திய மக்களை இன்னமும் குழப்பறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவரை இல்லாமல் ஆக்கினார்கள். அல்லது பிக்சர்ல இல்ல, பாலிடிக்ஸ்ல இல்ல, ஸ்கிரீன்ல இல்ல, அந்த மாதிரி. அப்படி இவர்களுக்கு அது மாதிரி அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு உண்ணாவிரதம், ஒரு தர்ம போராட்டம் என்கின்ற ஒரு நிலையையும் ஒரு பெரியவரை வைத்து நடத்தி காட்டினார். அப்ப இவங்க எல்லாமே செட் பண்ணி செய்யறாங்க. அதுல எந்த விதத்திலும் உண்மை இல்லை. அது மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம் கேஸுங்கிறது இவர்களால் ஊதி பிரம்மாண்டமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிஜேபி தலைவர்களே அதுல ஒண்ணும் இல்லைங்க, நாங்களே மன்னிப்பு கேட்கிறோம், அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? நம்முடைய திமுகவின் பாராளுமன்ற அன்பான சகோதரர் ராசா தானே அதில் வாதிட்டு அதுல ஒண்ணுமே இல்லை, ஹைப்போதெட்டிக்கல், அவங்க போட்ட பூஜ்யம் எல்லாம் ஹைப்போதெட்டிக்கல்னு இவரே நிரூபித்தார் இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் செட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாங்கன்னா எது உண்மைங்கிறத மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கிறார்கள். அந்த செட் பண்ணுகின்ற நரேட்டிவை யார் மிகச்சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனாலும் அவர்களிடம் ஏதோ கொஞ்சம் மனசாட்சி மிச்சம் இருக்கு. அந்த மனசாட்சி உறுத்தலால் அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள், காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்றாங்க. அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இதுல கூடுதலாக இன்னொரு உள்குத்தும் நம்மளால உணர முடியுது. என்னன்னா இப்போ அந்த கிரண் ஜோஷியோட இடத்துக்கு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மருமகன் தான் போயிருக்காரு, சுதீர் சோத்ரி அப்படின்னு சொல்றாங்க. சுதீர் சோத்ரி அவர் தான் போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இதை அவரை கொண்டு போய் அங்கே வைப்பதற்காக நடந்த ஒரு நகர்வாகவும் நீங்க அப்படி பார்க்கலாம்ல. இப்ப நீங்க கிரண் ஜோஷி ஏன் வெளியில சொல்லல அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஆண்டாள் பிரியதர்ஷினி வெளியில சொல்ற அளவுக்கு கூட கிரண் ஜோஷியால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கான அழுத்தங்கள் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், இன்னும் அச்சுறுத்தல் தருவதாக இருக்கும். சுதீர் சௌத்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு அவரோட கான்ட்ராக்டோட அமௌண்ட் வந்து 16 கோடி ரூபா அப்படின்னு சொல்றாங்க அந்த 1 hour ப்ரோக்ராமுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து விமர்சனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு சப்ஜெக்ட் ஆகிறது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வெளிப்படையே சொல்றீங்க மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வந்து தங்களோட கருத்தை வலுப்படுத்த ஆரம்பிச்சான்னு சொல்றீங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஏன் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு கிரண் ஜோஷியோட இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவருடைய மருமகன் சுதீர் சௌத்ரி கொண்டு நாங்கள் உட்கார வைக்கணுமா? அதுதான் சரியான ஆல்டர்னேட்டிவா? இது ஆர்எஸ்எஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் விருப்பம் தானா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல நான் அது ஆர்எஸ்எஸ் விருப்பம்னு சொல்லல. ஓகே, மேடமோட விருப்பமா இருக்கலாம்ல. ஓகே, இல்ல மேடம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டு வந்தானே, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்கள். ஆனால் தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ஒருவரை அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பது அம்மையாருடைய விருப்பமாக இருக்கலாம்.
RSS உடைய விருப்பம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை, அம்மையாருடைய விருப்பம். இவங்க அந்த திங்க் டேங்க்ல உள்ளவங்க எல்லாம் நம்முடைய ஆளுநர் RN ரவியோட மகள் இருக்காங்க, குருமூர்த்தி அவருடைய வழிகாட்டுதல்ல நடக்குது. இப்படியாக சிந்தனை உள்ளவர்கள் தான் அந்த திங்க் டேங்க்ல இருக்காங்க. அப்படி இருந்தவர் தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களின் மருமகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால RSS மூலமாக இவர் உள்ளே போகிறாரா அல்லது நிதியமைச்சரின் சிந்தனையால் இவர் உள்ளே போகிறாரா? ஆனால் PMO பிரதமர் அவருக்கு மிக நெருக்கமாக தினசரி சென்று தகவல்கள் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டியவர் என்பது தன்னுடைய மருமகனாக இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு RSS கூட கொண்டு போய் உள்ளே வைக்கலாம். எந்த நரேட்டிவ் தான் நம்ம செட் பண்ண முடியும், சொல்ல முடியும், இப்படின்னு ஹைப்போதெட்டிக்கல் சொல்ல முடியும். எது உண்மை அப்படிங்கிறத இன்னும் காலம் கடந்துதான் சொல்ல முடியும். இதுல இன்னொன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட, இப்போ இந்த விஷயத்த அப்படியே பேர்னிங் இஷ்யூவா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அதுக்கப்புறம் நடத்த வேண்டிய ஒரு விஷயத்த இந்நேரம் பிஜேபி யோசிச்சு முடிச்சிருக்கும். அப்ப ஏன் ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளர்கள்லாம் இவ்வளவு தூங்கிட்டு இருக்கீங்க? உங்களால ஸ்மெல் பண்ணவே முடியலையா? கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொதுவா என்ன நடக்குது ஏது நடக்குது நாங்க தான் உங்ககிட்ட கேட்போம். ஆனா இப்போ எல்லாம் மாறி முடிச்சப்புறம் அர்னாப் கோஸ்வாமி கத்துறாரு, என்னது ஒரு நாய்வால் எப்படி நிமிர்ந்ததுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவே நான் உண்மையை சொல்ல போனா அப்படிதான், நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு கத்துவாரு. புல்வாமா அட்டாக்ல என்ன பேச்சு பேசினாரு நமக்கு தெரியும்ல. எல்லா விதத்திலும் அவர் மோடியின் சப்போர்ட்டராக இருந்தவர். இப்ப மாறி பேசுறாருன்னா அப்ப நாளைக்கு வேற ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி பேசுவாரா? அப்ப இவரோட ஐடியாலஜி என்ன? அந்த அளவுக்கு ஊடகங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறது பிஜேபி. அது தவிர தூர்தர்ஷனுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுங்கிறது அது ஒரு பெரிய கதை. 2017 இருந்து லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அதன் மூலமாக IAS கேடர்ல லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்து IAS ஆக இல்லாதவர்கள் எல்லாம் உள்ள நுழைச்சாங்க. ஹிரண் ஜோஷி அப்படிதான் வந்தாரு. தூர்தர்ஷனுக்கோ அல்லது ஊடகத்துக்கோ சம்பந்தம் இல்லாதவர்கள் இங்கே மிக உயர்ந்த பெரிய பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டார்கள். அது தெரியுமா அவங்களுக்கு? அந்த பெரிய பொறுப்புகள்ல இருந்து வந்தவங்க யாருன்னா டிஃபென்ஸ்ல இருந்து வந்தாங்கப்பா. டிஃபென்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் தூர்தர்ஷன்ல உயர் பொறுப்புகள்ல ஜோனல் லெவல்ல ADG அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் என்ற பொறுப்பு. அப்போ நான் ஓப்பன் மீட்டிங்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன்? டிஃபென்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, we are very happy to receive you as our higher ups, but defense is destructive, this தூர்தர்ஷன் is creative அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஷூட்டிங்னு சொன்னா நீங்க செய்யறது உயிர்களை அல்லது எதிரிகளை அழிப்பது. நாங்கள் சொல்ற ஷூட்டிங்கிறது ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவது, ஒரு கருத்தியலை உருவாக்குவது, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவது. அப்ப அந்த மைண்ட் செட் வித்தியாசம் இருக்குல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவரை கொண்டு போய் ஒரு CEOவா ஒரு தூர்தர்ஷனோ ஒரு ஆல் இண்டியா ரேடியோல வச்சா எப்படி மைண்ட் செட் ஒத்து வரும்? நீங்க லெஃப்ட்ல யோசிக்கிறவங்களா ரைட்ல யோசிக்கிறவங்களான்னு அதுவே இருக்குல்ல. அப்படியாக டிஃபென்ஸ்ல உள்ளவங்களை கொண்டு வந்து எங்களோட உயர் அதிகாரிகளா போட்டப்ப நான் சொன்னேன், நேத்து வரைக்கும் நீங்க தூர்தர்ஷனை எதிரில இருந்து ஒரு ரசிகரா பார்த்திருக்கீங்க, இன்னைக்கு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இதோட நுவான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல we are all open books, தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றது, உங்களை கமெண்ட் பண்ண மாட்டோம், பட் we can guide you, we are here to guide you, take our words அப்படின்னா இல்ல I say you do அப்படிம்பாங்க. அந்த I say you doல தான் I differ, because தூர்தர்ஷன் ஒரு ஜனநாயக அமைப்பு, அதுல எல்லோரும் சமம், எல்லோரும் கருத்து சொல்லலாம், அதுதானே பொதுமக்கள் ஊடகம். ஆனா இப்படியானவர்களை உள்ளே வைத்து தூர்தர்ஷனை அழித்தொழிக்கின்ற வேலையை பிஜேபி ஆரம்பத்திலிருந்தே செஞ்சது. அதை தவிர காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செய்திகள் இருக்குல்ல, நியூஸ், அதுல மட்டும்தான் அவங்களோட தலையீடுன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட கவனம் இருக்கும். தலையீடுங்கிறது கூட ஒரு ஸ்ட்ராங்கர் வேர்ட் ஆயிடும். கவனம், இன்னைக்கு என்ன ஸ்டோரி போகுது, என்ன ஹெட்லைன் போகுது, அதை மட்டும் கேட்பாங்க. எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிகழ்ச்சி துறையிலும் முற்ற முழுக்க அவர்களுடைய சூழ்ச்சிகளை உள்ளே இறக்கினார்கள், விஷ விதைகளை உள்ளே இறக்கினார்கள். தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ என்பது அந்த முகத்தில் பிறந்தவர்கள்னு சொல்றாங்கல்ல, அவளுக்கான ஊடகங்களாக மட்டுமே மீண்டும் மாற்றப்பட்டது. என் மேல உள்ள இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நான் செய்த அந்த ரியாலிட்டி ஷோஸ் மூலமாக விளிம்பு நிலை மக்கள், விளிம்பு நிலை கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன்.
அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு. அதற்கு பின்பு திரைத்துறையிலும் சமூக வெளியிலும் வெற்றி பெற்ற எத்தனையோ கலைஞர்கள் நான் உருவாக்கிய நிகழ்ச்சியில் வந்தவர்கள். நீ ஏன் அதையெல்லாம் பண்ண? அவங்களுக்கு ஏன் கதவை திறந்து விட்ட? அது ஒரு கேள்வி. ஏன் தூர்தர்ஷனுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வந்த? ஏன் தூர்தர்ஷனுக்குள்ள இவங்களையெல்லாம் உள்ள விட்ட? இது அவளுக்கானது மட்டும்தானே. அந்த மாதிரி மொழி பேசுபவர்களுக்காக மட்டும்தானே, அந்த கொள்கை இந்துத்துவ கொள்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டு என் மேல. மோடியினுடைய அரசியல, பாஜக அரசியலை கவனிக்கும் பொழுது பல துறைகள், பல பொதுத்துறைகள் வந்து தனியாருக்கு விற்கப்பட்டுருச்சு. ஏன்டா வந்து இந்த தூர்தர்ஷன் மட்டும், ஏன்டா இது மட்டும் இருக்கே? சப்போஸ் வந்து இது அதுவும் அது வந்து இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து பலரும் அதை பார்க்குற ஆடியன்ஸ் குறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து மக்கள் வந்து அதுவும் மொபைல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து மொபைல் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தவிர சேனல்ஸில் பார்க்குறது, அது தூர்தர்ஷன் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படி இருந்து அதை மட்டும் ஏன்டா இன்னும் ப்ரைவேட்டுக்கு விற்காம இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஒரு பிராமினுடைய ஸ்பேஸாக மாறிடுச்சு, அவங்களுக்கான ஸ்பேஸ் அதை மாறிடுச்சு. அதில் வந்து சாதாரண மக்கள், இடைநிலை சாதிகளுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ரிசர்வேஷனே அதில் பின்பற்றப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக தான் அது வந்து பெண்டிங்கில் இருக்கும். அது அவங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறனால அதை அப்படியே கொண்டு போகிறாங்க. இல்லை அதையும் பிரைவேடைசேஷன் பண்ணிடுவாங்களோ? இந்த கேள்வியை நான் பல முறை கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் விற்கிறார் நம்முடைய பிரதமர் கூவி கூவி. துறைமுகம் ஒரு தரம், துறைமுகம் 2 தரம், துறைமுகம் 3 தரம், அப்புறம் அதானி வந்து வாங்கிடுவார். விமான நிலையம் 1 தரம், 2 தரம், 3 தரம் அதானி வந்து வாங்கிடுவார். பெங்களூர் விமான நிலையத்திலாம் போனா அதானி தான் பேர் எல்லா இடத்துலயும். நீக்கமர கடவுளை பத்தி சொல்லுவோம் தெரியுமா? ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி சயன்ட்னு. அதானி ஆம்னி சயன்ட் எந்த விதத்துல எல்லாம் எல்லாத்தையும் வாங்கலாங்கிற அந்த நாலேஜ் நிறைய இருக்கு. அவர் ஆம்னி பொட்டன்ட்டா இருக்காரு. ஏன்னா பிரதமரையே தன்னுடைய வழிப்படி நடத்தி கொண்டு செல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. ஆம்னி பிரசன்ட், இந்தியா முழுக்க எங்க பார்த்தாலும் அதானி தான் இருக்கு. அதனால அவ்வளவு தூரம் கடவுளை விட மிஞ்சக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னா அவர் பல வட இந்திய ஊடகங்களை வாங்கியிருக்கார். தூர்தர்ஷனை வாங்குறது அவருக்கு ஒரு வேர்க்கடல செலவு கூட கிடையாது. ஆனால் இதையும் வேறு விதமாக எப்படி செய்யறாங்க தெரியுமா? பிஜேபியில தூர்தர்ஷனோட சொத்துக்களை தனியாருக்கு விற்பது என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார். ஆமா, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போ பெரிய தூர்தர்ஷனோட ஆபீஸ் இருக்குன்னு வைங்க, அதுல மிச்சம் இருக்கிற நிலம் அல்லது ஸ்டுடியோ இதெல்லாம் ஏற்கனவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேருக்கு மட்டும் தான் தூர்தர்ஷன், பட் இப்பவே வந்து ஃபுல்லா பிரைவேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. they start from the fringes ன்னு சொல்லலாம். ஓரமா பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வருவாங்க. ஆனாலும் இதை வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு ஜால்ரா அடிப்பவர்களை எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும். நீங்களே சொன்னீங்க 14 கோடி சம்பளம்னு. இப்படியெல்லாம் கொடுப்பதற்கு இதுதான் வாய்ப்பாக இருக்கிறது. முற்ற முழுக்க அதில் அவுட் சோர்சிங்ல தான் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. ரெக்ரூட்மெண்ட் நிறுத்தப்பட்டாச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? தூர்தர்ஷன் மூலமாக ரெக்ரூட் ஆகி, யூபிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட் ஆகி வந்தவனா. ஆனால் யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் என்பது 25 ஆண்டு காலமாக இல்லை. எல்லாம் லேட்டரல் என்ட்ரி தான். இல்ல அவுட் சோர்சிங் மூலமாக தனக்கு ஜால்ரா அடிப்பவர்களுக்கு இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருங்க. அப்படின்னா 3 வருஷ கான்ட்ராக்ட், 5 வருஷ கான்ட்ராக்ட், அதுல மாசம் சம்பளம் 14 கோடி 20 கோடி. அதை தவிர இன்னொன்னு இருக்கு, நம்ம ஊர் சம்பந்தப்பட்டது. அது நம்முடைய இணை அமைச்சர் எல் முருகன் ஐயா இருக்காங்கல்ல, எவ்வளவு தூரம் அவர் தூர்தர்ஷனை வளர்ப்பதற்காக செய்யறாருங்கிறத நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. இதுல நகைச்சுவை எல்லாம் எதுவும் இல்லை, வைரறிய விஷயமும் இல்லை. தமிழ் தொலைக்காட்சி தூர்தர்ஷன்ல பொதிகைன்ற பேரையும் மாற்றி டிடி தமிழ்னு மாற்றிட்டாரு. அதில் சீரியல் நாடகங்கள் இருக்குல்ல, அதை மிகச்சிறப்பான கலைஞர்களாக இருக்கக்கூடிய குஷ்பு, சுகன்யா, விகடன் டெலிவிஸ்டார்ஸ், அப்புறம் இன்னும் யாரோ ஒரு திரை நட்சத்திரம், இவர்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவரே டைரக்டாக கொடுத்துருக்கார். இதுக்கெல்லாம் முந்தி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், ஸ்பான்சர் செக்ஷன் மூலமாக ஓகே ஆகணும், அந்த அதிகாரிகள் உட்கார்ந்து சைன் பண்ணணும், ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் முடிவு செய்கிறார், கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சுமாரா 4 கோடி ரூபாய்ப்பா. இவங்களுக்கெல்லாம் 4 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி ஒரு சீரியல் தயார் பண்ணி கொடுங்க. ராதிகா அம்மா, ராடன் தொலைக்காட்சி 4 கோடி ரூபாயை கொடுத்து சீரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீரியலும் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சு பார்க்க நாதி இல்லை. ஏன்னா திராபை அவங்களுக்கெல்லாம் தூர்தர்ஷனுக்குன்னா சரி வந்தது போதும் சுத்தி கூடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பார்க்க ஆள் இல்லை, வருமானமும் இல்லை, அதற்கான விளம்பர வருமானமும் இல்லை, இழுக்க முடியாச்சு. இப்போ நீங்க கேட்கலாம் அந்த 4 கோடி அப்படின்னு. 4 கோடி போயாச்சு இல்லை, அவ்வளோதான். இந்த 4 கோடியில நீங்க கட்டின வரிகள் இருக்கு, நான் கட்டின வரிகள் இருக்கு, நம்ம எல்லாரும் கட்டின வரிகள் இருக்கு. இப்ப நம்முடைய துணை முதலமைச்சர் கேட்டால உங்க அப்பா வீட்டு சொத்தான, இதைத்தான் நம்ம கேட்கிறோம்.
எல் முருகன் அவர்கள் வீட்டு சொத்திலிருந்து 4 கோடி எடுத்து கொடுத்தாரா இவர்களுக்கெல்லாம்? நம்மளுடைய வரி பணத்தை எப்படி காணாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பாருங்க. அதனால இந்தியா முழுக்க தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ, இதுல ஆல் இண்டியா ரேடியோ பத்தி பேச போனா அது இன்னும் பெரும் கொடுமை. நிகழ்ச்சி எல்லாமே சமஸ்கிருத மயமாக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்ச்சி எல்லாமே ஹிந்தி மயமாக்கப்பட்டிருக்கிறது. பீக் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்துல கூட அந்தந்த மாநிலத்து மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாவதில்லை. முற்ற முழுக்க ஹிந்தியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகிறது. அது தவிர சமஸ்கிருதத்துல செய்தி அறிக்கை, சமஸ்கிருதத்துல மணி அடிச்சு மந்திரம் சொல்லி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க செய்தி அறிக்கை வாசிக்கும் போது சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டிங்கன்னா சமஸ்கிருத செய்தி அறிக்கை போகும் அதோட பண்பலை வரிசையில். அப்படி மணி அடிக்கிற மாதிரியே இருக்கும் அதை கேட்டா. ஒரு போர் நடக்குதுன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்தா கூட அது கூட அப்படி மணி அடிச்சு சொல்ற மாதிரி போய் பேசிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் என்பது மந்திரத்துக்கான மொழின்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வந்து செய்திகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் கொண்டு வரீங்க? புரியவே இல்லை. அப்போ என்ன இந்துத்துவ கொள்கை உங்களோடது? இருக்கிற மக்களுடைய அதை தவிர எல்லா மொழிகளையும் அழித்தொழிக்கின்ற வேலையும் அவர்கள் செய்கிறார்கள் தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக. எப்படின்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்னு இருக்குல்ல, அது இல்லை. அந்த ப்ரொபோசல் 2014 வந்தது. என்னன்னா சென்ட்ரல்ல இருந்து நாங்கள் நிகழ்ச்சிகள் செய்வோம், டைரக்டா டிரான்ஸ்மிஷன் மட்டும் நாங்கள் பண்ணிடுவோம், அந்தந்த மொழியில இருக்கிறவங்க பார்த்துக்கணும். அப்படின்னா தமிழ்நாட்டின் மொழி, தமிழ்நாட்டு கலைஞர்கள் இவர்களுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாம போயிடும். அந்த ஒரு ப்ரொபோசல் வந்தப்பவும் எதிர்த்து குரல் கொடுத்தவள் இந்த ஆண்டாள். அப்படியாக அவர்களுடைய இந்துத்துவ கொள்கை எல்லாவற்றுக்கும் எதிர் சக்தியாக நான் இருந்தேன். அப்படிங்கிறதுனால தான் என் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. அதை தவிர மிக முக்கியமா தூர்தர்ஷன் கோயம்புத்தூர்ல நான் தலைவராக இருந்தேன். அப்போ கோயம்புத்தூர் ரீஜன் அங்க உள்ள பெண்களை வைத்து தான் நிகழ்ச்சி பண்ண முடியும். அப்படியாக பிஜேபியை சேர்ந்த வானதி அவர்கள் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அது தூர்தர்ஷன் மூலமா டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா தமிழிசை அக்கா என்னை ஒரு இடத்துல சந்திக்கும் போது, நீங்க எப்போ வானதியை தான் தூக்கி விடுவீங்களா, நான்லாம் வந்தா பண்ணக்கூடாதா? இல்லம்மா, அது கோயம்புத்தூர் தூர்தர்ஷன் நிகழ்ச்சி, அங்க உள்ள ஜூரிஸ்டிக்ஷன், நீங்க அதுல வர முடியாது, நீங்க சென்னை தூர்தர்ஷன்ல தான் நிகழ்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியல, கோச்சுக்கிட்டாங்க என்கிட்ட. இப்படியாக புரிதல் இல்லாமல் அவர்கள் செய்கின்ற பல குழப்பங்கள் இருக்குல்ல, அது எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோல பண்பலை வரிசைன்னு ஒண்ணு உண்டுப்பா. அந்த பண்பலை வரிசை இளைஞர்களுக்கானது முற்ற முழுக்க. அவர்களுக்கான இசை, அவர்களுக்கான திறமைகளுக்கு மேடை கொடுப்பது அப்படின்னு இருந்தது. அதையும் இப்ப நிறுத்தியாச்சு. அந்த பண்பலை வரிசை இல்லாமல் ஆக்கி அதுல ஹிந்தி நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நம்முடைய தமிழ் இளைஞர்களுக்கு மெயின்ல ஏதோ ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுக்குறாங்க. சரி, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்க ரொம்ப சீரியஸா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள், அதாவது ஒரு தூர்தர்ஷன்ங்கிற மக்களோட வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு துறை நிறுவனத்தை வந்து இந்த அளவுக்கு அழிவும் விளிம்பில போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது பற்றி எதிர்க்கட்சி எங்கேயுமே பேச மாதிரி நம்ம பார்க்கவே முடியலையே. பிராட்காஸ்டிங் சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப சீரியஸான விவகாரம் நோக்கி போயிட்டு இருக்குது. ஏன் இதை பற்றி எதிர்கட்சிகள் பேச, எப்படி இந்த அளவுக்கு துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் அவங்களால செஞ்சுட்டே இருக்க முடியுது? அவங்கள பேலன்ஸ் பண்ற இடத்துல ஏன் எதிர்கட்சிகள் இல்லாம போனாங்க? எப்படி இது விஷயம்? ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் தங்களுக்கென்று சில சேனல் வச்சிருக்காங்கல்ல. அதனால அரசு நிறுவனத்தை பற்றியோ இல்ல, ஒரு காலம் இருந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கூட தொலைக்காட்சினா தூர்தர்ஷன் ஆபீஸ்க்கு வந்து கவியரங்கத்துல எல்லாம் பங்கேற்ற அந்த காட்சிகள்லாம் எனக்கு இன்னும் மனசுல நினைவு இருக்கு. அது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி அவர் கவியரங்கத்துல பங்கேற்றார். இப்படியாக வானொலியும் தொலைக்காட்சியும் மட்டுமே கோலோச்சி இருந்த காலத்தில் எல்லோரும் இதில் பங்கேற்றார்கள், அதை பற்றி அக்கறைப்பட்டார்கள். ஆனா இப்போ அப்படி தேவையில்லை. இல்ல, எல்லார் கையிலும் அவரவர் ஊடகங்கள்னு இருக்கு. அப்போ அதை பற்றி தான் அதிகமாக அவர்கள் கவலைப்படுகிறார்கள், வருமானத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள், மக்கள் பங்கேற்பதை பற்றி கவலைப்படுகிறார்கள். தூர்தர்ஷன்ங்கிறது பொதுமக்களுடைய ஊடகம், அதை அந்த மாநிலத்தின் அடையாளமாக தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியா அல்லது ஒரு புரிதலா அல்லது ஒரு விழிப்புணர்ச்சியான்னு தெரியல, இது எல்லாமே சேர்ந்து வேண்டும். நீங்க கேட்கிற கேள்வி மிக சிறப்பானது. எதிர்க்கட்சிகள் இந்த ஊடகங்கள் என்பது அந்தந்த மாநிலத்தின் அடையாளங்கள், அந்தந்த மாநிலத்தின் கொள்கையின் அடையாளங்கள், அந்தந்த மாநிலத்தின் மொழியின் அடையாளங்கள், அதை அழித்தொழிக்கின்ற வேலையை பிரசார் பாரதியின் மூலமாக, ஆல் இண்டியா ரேடியோன் மூலமாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சிகளின் கடமை. ஆனால் இங்க எதிர்கட்சி யாரு? நம்முடைய இபிஎஸ் ஐயா தானே. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு எதிர்கட்சி, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக தான் எதிர்கட்சி. ஏன் டக்குன்னு அதிமுக நோக்கி பாலங்க மாத்தி? இல்ல, இந்த மாதிரி ஒரு பொதிகை என்ற பெயரை மாற்றி டிடி தமிழ் என்று பெயரை வைத்த போது கூட திமுக அங்கே களத்தில் இறங்கி போராட்டம் செய்தது.
அது நானே பார்த்திருக்கேன். போராட்டம் செய்தது அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்க தமிழ் உணர்வு, தமிழ் விஷயத்துக்கு மட்டும் டக்குன்னு வரீங்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா நிர்வாக ரீதியாக எவ்வளவு பேர் குளறுபடி நடந்திருக்கு. மக்களோட வரி பணத்தை தூக்கி ஏதாவது சில நடிகைகளுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் எடுத்து தூக்கி கொடுக்குறாருன்னா அதை தட்டு கேட்கறதோ, பார்லிமெண்ட்ல தூர்தர்ஷன் குறிப்பா பிராட்காஸ்டிங் விஷயம் இந்த அளவுக்கு அழியும் பாதையில போயிட்டு இருக்கு. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன விஷயத்த பார்லிமெண்ட்ல ஏன்னா இது இன்டர்னலா நடக்கிற விஷயங்கள்ல இப்போ ஒரு 4 சீரியல் உள்ள கொடுத்தாங்க, நான் வந்து விஷயம் தெரிஞ்சு சொன்னா தானே உங்களுக்கு தெரியுது. இல்ல நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு தெரியாம இருக்கும் என்ன நடக்குது. டிஎம்கேங்கிறது எவ்வளவு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பார்ட்டி. தூர்தர்ஷனோட இன்னைக்கு அழிவு எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இது எப்படி? ஏன்னா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, மோடி எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அதை கரெக்டா பயன்படுத்தணும் இல்லையா? நிச்சயமா இது இன்னமும் கூடுதலாக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமா வேணா நம்ம சொல்லலாம். ஏனென்றால் தூர்தர்ஷன் என்பது பிஜேபியின் சொத்து இல்லை. ஆல் இண்டியா ரேடியோ என்பது நாக்பூரின் சொத்து இல்லை. இது நம்முடைய தேசத்தின் அடையாளம். அது இப்போ உலகளாவிய அளவில் ஊடகங்கள் எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இன்னமும் நான் வந்து சிங்கி அடிச்சு பாடிக்கிட்டு தான் இருப்பேன், பஜனை தான் பண்ணுவேன், சுண்டல் தான் சாப்பிடுவேன். எல்லா நேரமும் காலையில ராமர் கோயில்ல உள்ள அந்த காலை அபிஷேகத்தை லைவா பண்ணிட்டு இருக்காங்க. கேன் யூ பிலீவ் இட்? தினந்தரம் அது போயிட்டு இருக்கு. இப்படி முற்ற முழுக்க காவியை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாதுன்ற ஒரு நினைப்பில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மூட நம்பிக்கையை வளர்ப்பது இல்லையா? எல்லா நேரமும் சாமி, எல்லா நேரமும் பஜனை, எல்லா நேரமும் சுண்டல் அப்படின்னா எப்போ நீங்க உழைக்க போவீங்க? எப்போ வருமானம் ஈட்டுவீங்க? எப்போ குடும்பத்தை காப்பாத்துவீங்க? அந்த சிந்தனையே இல்லாமல் மூளையை மழுங்கடிக்கின்ற செயலை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான நிகழ்ச்சிகள் இப்போ இல்லை தூர்தர்ஷன்ல. ஒரு காலத்துல வினாடி வினா அதிகமாக இருக்கும், விஞ்ஞான நிகழ்ச்சிகள் இருக்கும், சிந்தனையை தூண்டுகின்ற நிகழ்ச்சிகள் இருக்கும், மொழியை பற்றிய நிகழ்ச்சிகள். நான் ஆரம்பிச்சேன் ழகரம் அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதுவும் ஒரு ரியாலிட்டி ஷோ, கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ் ஆர்வத்தை வளர்த்தெடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எதுவுமே இல்லை. இப்போ அடையாளங்களை அற்று போக வைப்பது தானே பிஜேபியின் ஒரே அஜெண்டாவா இருக்கு. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோல இன்னும் மோசம். பிரைவேட் மணி லெண்டர்ஸ், அந்த விளம்பரங்கள் வரக்கூடாது, ஆனா இப்ப வருது. அந்த அளவுக்கு அவங்க பிரைவேட் மணி லெண்டர்ஸ். ஏன்னா அவன் ஓடி போயிட்டான்னா, இப்போ மயிலாப்பூர் சிட் ஃபண்ட்ல ஓடியே போயிட்டாங்க. அதுல பிஜேபி தலைவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஓடி போயிட்டா இவங்களுக்கு பொறுப்பு ஆல் இண்டியா ரேடியோ. தேவநாதன் யாதவ் இப்ப நீங்க சிக்கிருக்கிறல்ல, இந்த ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு, 100 கோடி ரூபா வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவரு நெருக்கடியில் தான் இருக்கிறாரு. தப்பிச்செல்லாம் போகலையே. தப்பிச்சு போகல. ஆனா அந்த பணத்தை போட்டவங்களுக்கு என்ன விடிவு? காலங்காலமா அவங்க சம்பாதிச்ச அந்த 5 10 போட்டு வச்ச ரூபா. எனக்கு தெரிந்து என்னுடைய தோழிகள் பலரோட அம்மா அப்பா அந்த காலத்துல இதன் மூலமாக கடன் வாங்கி தான் தன் வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. அதை திருப்பி கொடுத்து மாதம் 25 ரூபாய் கட்டியிருக்காங்கப்பா. இந்த மயிலாப்பூர் சிட் ஃபண்டில் மாதம் 25 ரூபாய் கட்டி அந்த கடனை தீர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்த ஒரு நிர்வாகம் தான். அதனால இந்த தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ என்பது இவர்களுடைய உருவாக்கத்தில் வந்ததல்ல. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இது நேருவின் சிந்தனையில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பொறுப்பேற்று இந்த ஊடகத்தின் தலைவராக தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோவின் அமைச்சராக இருந்தவர் அவர். அப்போ தூர்தர்ஷன் இல்லை, ஆல் இண்டியா ரேடியோவின் அமைச்சராக. அப்படிங்கும்போது எதற்கெடுத்தாலும் நேருவை குற்றம் சொல்லுவார்ல. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் நேருவை சொல்றது இல்லை நம்முடைய பிரதமர்? இல்ல நேரு செய்த தப்பு, நேரு செய்த தவறு அப்படின்னு சொல்லுவாரு. தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ ஊடகங்கள் இதை ஏன் நேரு செய்த தவறுன்னு சொல்றது இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவருக்கு வேண்டியவர்களை அங்கங்க பான் மாதிரி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இது வசதியா இருக்கு. அங்க பணியாற்றுகின்ற அதிகாரிகளும் வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. எத்தனை பேர் ஆண்டாள் மாதிரி இருந்துருவாங்க? அந்த ஒரு பயத்தினால் எல்லோரும் வாய் மூடி மௌனியாக சீட்டை தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதை நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். ஒருத்தர் கூட வேலை பண்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஆண்டாளுக்கு நேர்ந்தது இல்லை, ஆண்டாளுக்கு நேர்ந்தது இல்லைன்னு கோட் பண்ணியே பேசுறாங்க. அதனால எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் வர்றேன், சீட் தேய்க்கிறேன், போறேன். இன்னொன்னு, மிக சமீபத்துல ஒரு கேமராமேன், சென்னை தொலைக்காட்சியில ஒரு கேமராமேன் அண்ணல் அம்பேத்கர் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாரு. 2 வருஷமா அந்த ப்ரப்போசலை தேங்க வச்சாங்க. அப்புறம் அவர் திரும்ப திரும்ப கேட்டு அதை டெல்லிக்கு அனுப்பி டெல்லியிலிருந்து திருப்பி வந்தாச்சு. அப்படியே எந்த பதிலும் இல்லை, எந்த ஒரு நோட்டிங்கும் இல்லை. அவர் உடனே அதை சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. சென்னை ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதுன்னா, 2 மாசத்துக்குள்ள நீ அந்த டாக்குமெண்ட்ரி செய்தாகணும் அண்ணல் அம்பேத்கரை பத்தி அப்படின்னு. அது தீர்ப்பு வர்றதுக்குள்ள இவரை நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க, நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க உடனடியாக. எப்படி ஒரு சூழ்ச்சி பாருங்க.
இந்த மாதிரி எனக்கும் எத்தனை ஊர்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்க 6 நாள் தூர்தர்ஷன்ல இருந்தாங்க, அந்த ஒரு இது மட்டும். உள்ளுக்குள்ள நான் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த கேமராமேனுக்கு உடனடியாக நார்த் ஈஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபர், ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க, இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா இவங்க போகலைன்னா அங்கே பப்ளிக் பொதுமக்கள் நலம் இல்லாமல் போயிடும்ல. அப்படியாக எவ்வளவோ நடந்திருக்கு, எவ்வளவோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ. உண்மையிலே வந்து நீங்கள் பணியாற்றிய தூர்தர்ஷன் துறை அப்படிங்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாக சூழலை சிக்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அழகாக விளக்குனீங்க. அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைகள் எப்படி கையாளப்படுது, எதிர்க்கட்சிகளால் எப்படி கையாளப்படுது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி செய்யப்படுதா, அல்லது இந்த துறை முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி பிரைவேட் இருந்து ஒப்படைக்கப்படக்கூடிய இடத்துக்கு நகரப்போதா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.